அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கிங்க தட்டாம்பயிறு, அதாவது காராமணி பயிறுன்னு சொல்லுவோம். அந்த பயிரில் இன்றைக்கி புளிக்குழம்புங்க. அதுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் எண்ணெய் வச்சு கடுகு வெந்தயமும் தாளிச்சிட்டு ஒரு 4 முருங்கைக்காய், ஒரு 200 கத்திரிக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு மசால் பொடியும் நம்ம கலந்து அரைச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த மசால் பொடியை போட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 1/4 கிலோ தக்காளி இதையும் சேர்த்து போட்டு நல்லா அந்த தக்காளி அரைக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி நல்லா வதக்கியாச்சுங்க. வதக்கின பிறகு மசால் பொடி நம்ம நல்லா வதங்கி இப்போ இந்த பச்சை வாசம் போயிடும் பார்த்திங்களா, குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் புளி கரைச்சி நல்லா ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேங்காயோட சோம்பு, மிளகு, சீரகம், பூண்டு இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை அரைச்சி ஊற்றி நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பயிறு குழம்புன்னு சொல்லுவாங்க, தட்டாம்பயிறு குழம்புன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க ஊரில் என்ன அப்படின்னு தெரியாது. இந்த குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நல்லா வற்றட்டுங்க. வற்றினதும் ஒரு 1/4 கிலோ பயிரை நம்ம வேக வச்சு குக்கரில் உங்கள் விசில் பார்த்துக்கோங்க. நல்லா வேக வச்சு இந்த குழம்பு கொதித்ததும் நல்லா வற்றும் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா இது ஊறிக்கும். அப்போ குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும். இறக்கும்போது கண்டிப்பாக ஒரு 2 டீஸ்பூன் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி குழம்புக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இது நான் கொஞ்சம் பெரிய குழம்பாக தான் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெய் ஊற்றலாங்க. ஊற்றிட்டு நம்ம இப்போ தான் இந்த காலத்தில் தான் கருவேப்பிலை மல்லிச்செடிலாம் போட்டு இறக்குறோம். அப்போல்லாம் அந்த கருவேப்பிலை மல்லிச்செடிலாம் வந்து தாளிக்கும் போது போடுறது தான், ஃபைனலாக போடுறதில்ல. இப்போ அது வந்து இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற இந்த காய்கறிகளே போதுங்க, சைட் டிஷ் கூட தேவையில்லை. வேணும்னா ஒரு அப்பளம் கூட நம்ம வறுத்துக்கலாம், இல்லை கூட்டு எது வேணாலும் நம்ம விருப்பம். பட் இதில் உள்ள எல்லாமே நமக்கு ஹெல்த்தியான ஒன்று தான். இந்த பயிறு வகைகள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை ஊற வைக்க டைம் இல்லைன்னா சப்போஸ் வெந்நீர் கொதிக்க வச்சுங்க, ஒரு ஒரு 10 நிமிஷம் அப்படியே போட்டுருங்க. அது கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் பண்ணிவிடும். அப்புறம் நீங்கள் குக்கரில் வச்சு விசில் எத்தனை விசில் வேணுமோ அந்தளவுக்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம்.